வண்ணங்களை பயன்படுத்த ஆசையா இருந்தா காய்கறிகள் இருந்தோ கீரைகள் இருந்து எடுத்து பயன்படுத்தலாம். அதுதான் உடல்நலத்துக்கு ஆரோக்கியம் கூட. எனவே உணவு பாதுகாப்பு துறையின்படி 5 கிராம் உணவு உட்கொள்வதே போதுமான அளவு. சர்க்கரை நமது உடலுக்கு வெறும் கலோரிகளால் மட்டுமே வழங்குகிறது. இதில் வேறு எந்த சத்தும் இல்லை. சர்க்கரையை அதிக உட்கொள்ளுதல் பருமனுக்கு ஆபத்தானது மற்றும் ஒரு நபரின் நீரிழிவு மற்றும் பிற நோயை பாதிக்க செய்யும். சமையல் எண்ணெயை கோப்பை கொண்டு அளக்கும் அல்லது பாட்டிலிருந்து நேராக ஊற்றாமல் எண்ணெயை துளிர்த்தோ அல்லது ஸ்ப்ரே கொண்டு பயன்படுத்தவும். பதப்படுத்தப்பட்ட உணவுகளை அதிகம் உட்கொள்வதை தவிர்க்கவும். இவை கெட்ட கொழுப்புகள். இவற்றை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். வனஸ்பதி மூலம் பயன்படுத்தப்பட்ட எண்ணெயை திரும்ப திரும்ப உபயோகிப்பதன் மூலம் கெடுதல் உண்டாகிறது. இதன் மூலம் மாரடைப்பு போன்ற கொடிய நோய்களும் உண்டாகிறது. விட்டமின்கள் A, D, B9, B12 போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளான பால், கோதுமை, எண்ணெய் போன்றவற்றை அதிகம் சேர்த்துக் கொள்ளுதல் பெருக்குதலாகும். செயல்புரி ஈர்க்கப்பட்டும் இருக்கலாம். ஆகவே உணவுப் பொருட்களின் ஊட்டச்சத்து மற்றும் தாதுக்கள் செறிவூட்டப்பட்டுள்ளது. சமையல் செய்வது அவித்தல், நீராவி, வடித்தல், மின்னடுப்பில் சுடுதல் அல்லது பாத்திரத்தில் சுடுதல் ஆகியவற்றை விரும்புங்கள். சைவம் அல்லது அசைவம் எது என்பதை தெளிவாக பாருங்கள். ஒரு உணவுப் பொருளை வாங்கும் போதே அதன் தயாரிப்பு நிறுவனம் மற்றும் இதர தகவல்களையும் கவனமாக பார்த்து வாங்குங்கள்.
தேவனை காணுங்கள். இதை கட்டுப்படுத்த பல கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. உணவு பாதுகாப்புத்துறை மற்றும் தரநிலை சட்டம் 2006 கீழ்ப்படி உணவுப் பொருட்களில் புகையிலை, நிக்கோடியம் சேர்க்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதன் கீழ் குட்கா, பான் மசாலா, பிற நோய்க்கக்கூடிய பொருட்களை உணவில் சேர்க்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது காது, வாய், புற்றுநோய் போன்ற தீவிர சிகிச்சைக்கு காரணமான எல்லா நோய்களும் உண்டாகிறது. நான் இதை மட்டும் சொல்லவில்லை, தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக்கையும் துரித உணவும் சேர்த்துதான் சொல்கிறேன். கம்பு, திணை, வரகு, கேழ்வரகு, சாமை, சோளம், குதிரைவாளி போன்ற சிறுதானியங்கள்லாம் ரொம்ப ஆரோக்கியமானது. இந்த சிறுதானியங்களை நம்ம உணவு பழக்கத்தில் ஏற்றுக்கிறது
நம்ம உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. சோடியம், சர்க்கரை, கொழுப்பு ஆகியவற்றை போதுமான அளவில் எடுத்து இத்துடன் உடற்பயிற்சியும் செய்து நார்சத்து அதிக அளவில் உட்கொண்டு மற்றும் வயிற்றுப்போக்கிலையும் செறிவூட்டப்பட்டு ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம். நம் பாட்டனும் பாட்டியும் தந்து சென்ற இயற்கையையும் சிறு தானியங்களையும் அடுத்து வருகிற தலைமுறைக்கு இட்டுச் செல்வது சமூக அறம். தரமான உணவை உண்டு ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம். தாய்மையை பாதுகாப்போம், பூமியை பாதுகாப்போம். தரமான உணவை உண்டு ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம். இந்த வாய்ப்பளித்த திருப்பூர் நகைச்சுவை முற்றம் அவங்களுக்கு எங்களோட ஈரோடு நாடகத்தின் சார்பாக நன்றிகள். எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் சந்துரு. நான் ஈரோட்லேருந்து வரேன். ஈரோடு நாடகக்கட்டையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அரவிந்த். நான் ஈரோட்லேருந்து வரேன். ஈரோடு நாடகக்கட்டையில் 1.5 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு எனக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பரமேஸ்வரன். ஈரோட்லேருந்து வரேன். ஈரோடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் படிக்கிறேன். ஈரோடு நாடகக்கட்டையில் 15 வருஷமா எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சாமுவே. நான் எஸ்எஸ்பிஎன் ஸ்கூல்ல படிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்ரீதீபன். நான் தஞ்சாவூர் தமிழ் யூனிவர்சிட்டியில் எம்ஏ டிராமா படிக்கிறேன். நாடகம் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் எஸ் எல் ஏமநாதன். நான் ஈரோட்டில் இருக்க எஸ்எஸ்பிஎன் ஸ்கூல்ல 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நன்றி. எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் விஜய். நான் 11th படிக்கிறேன். ஈரோடு நாடகத்தில் ஒர்க் பண்ணுறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மு பிரணேஷ். நான் கோயம்புத்தூர் பாரதியார் யூனிவர்சிட்டியில் எம்ஏ சோஷியாலஜி படிக்கிறேன். ஈரோடு நாடகக்கட்டையில் 2 வருஷமா ஒர்க் பண்ணுறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் லோகேஷ். நான் ஈரோடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படிக்கிறேன். ஈரோடு நாடகக்கட்டையிலிருந்து வந்திருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சி பிரபாகரன். நான் தஞ்சாவூர் தமிழ் யூனிவர்சிட்டியில் எம்ஏ டிராமா படிக்கிறேன். ஈரோடு நாடகத்தில் ஆக்டராக ஒர்க் பண்ணுறேன். ஈரோடு. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் சதீஷ். நான் ஈரோட்டில் அம்மன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் பிஏ இங்கிலீஷ் முடிச்சுட்டு தியேட்டர் வந்து இன்னும் ப்ராப்பராக கற்றுக்கணுன்றதுக்காக சென்னை கூத்துப்பட்டறை பத்மஸ்ரீ முத்துசாமி அவருடைய கூத்துப்பட்டறையில் ஒரு 3 வருஷம் ஃபுல் டைம் தியேட்டர் ஆர்டிஸ்டாக இருந்தது. ஈரோட்டில் வந்து ஒரு 7 இயர்ஸாக ஈரோடு நாடகப்பட்டறை சில்ட்ரன்ஸ் தியேட்டர் கம்பெனியாக அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இவங்களுக்கு டெய்லியும் எப்படி நமக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலரில் சிலம்பம், கராத்தே, பாட்டு, இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது இப்படி பர்கஷனில் இருக்காங்களோ அது போல் தியேட்டருங்கிற ஒரு ஃபார்மையும் இவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து இந்த கதை, இந்த ஸ்டோரி சொசைட்டியில் என்னென்ன தேவையாக இருக்குது அப்படின்றத இவங்களா எடுத்து அதை கலெக்ட் பண்ணி அதை ரீட் பண்ணி இது ஒரு பிளேவாக கொண்டு வந்திருக்கோம். எங்களை தேர்வு செஞ்ச திருப்பூர் நகைச்சுவை கூட்டத்துக்கு எங்களுடைய ஈரோடு நாடகத்தை நன்றி. இந்த அளவுக்கு எங்களை கண்டுபிடிச்சி எங்களுக்கு கொண்டு வந்த சாருக்கும் நன்றி. சதீஷ். முத்துசாமி கூத்துப்பட்டறை அப்படின்னு தலைப்புறத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் மிக தெரிந்த ஒரு பெயர். அந்த கூத்துப்பட்டறையிலிருந்து வெளிவந்து பிரபலமாக இருக்கக்கூடிய திரைப்படத்துறையினர் மிக பல பேர் பிரபலமானவர்கள் பல பேர் அந்த கூத்துப்பட்டறையிலிருந்து பயிற்சி பெற்றவர்கள். அந்த முத்துசாமி அவருடைய கூத்துப்பட்டறையிலிருந்து வந்த சதீஷ் அவர்கள் தன்னுடைய உழைப்பின் மற்றும் முயற்சியின் காரணமாக தனியாக ஒரு குழுவினை உருவாக்கி அந்த குழு பெரும்பாலும் மாணவர்களை உள்ளடக்கி அவர்கள் படிப்பு நேரம் போக மீதி நேரங்களில் சமுதாய விழிப்புணர்வோடு பல கருத்துக்களை மக்கள் மனதில் பதியும் வண்ணம் நாடி நரம்புகளை உருக்கேற்றும் இசையோடு நல்ல கருத்துக்களை இன்றைய சமுதாயத்திற்கு தேவையான விடுபட்டு போன கருத்துக்களை நாடக வழியில் தெரு நாடக வழியில் மிகச்சிறப்பாக நமக்காக வடிவமைத்து
இங்கே குழுவினரோடு வந்து இணைந்து வழங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த அரங்கத்தினர் சார்பாக மனமார்ந்த பாராட்டுகளை பலத்த கையெழுத்து இன்னும் பல கையெழுத்துக்கள் இன்னும் பல உயரங்களை கூட திருப்பூர் நகைச்சுவை குற்றம் அவர்களை மனதாக வாழ்த்துகிறது. வாழ்க்கை வாழ்கிறது. இந்த குழுவினரை கௌரவிக்கும் வகையில் குழுவின் தலைவர் திரு சதீஷ் அவர்களுக்கு நமது மதிப்புக்குரிய கந்தசாமி அவர்கள் பொன்னாரை போட்டி அவர்களை கௌரவிப்பார். அந்த குழுவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அந்த சின்ன பையன்ல இருந்து வாலிபர்கள் வரை அனைவருமே அதோட உள்ளுணர்வோடு கலந்த அது வெளிப்பாடு வெறும் நாடகமாக மட்டுமல்லாமல் அவர்கள் உள்ளுணர்வில் இருந்து இந்த சமுதாயத்திற்கு நல்ல பல கருத்துக்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற உந்துதலோடு இந்த சிறப்பான நாடகத்தை நடத்தியிருக்கிறார்கள். இவர்கள் மூலம் வருங்கால சமுதாயம் இன்னும் பல நல்ல கருத்துக்களை பெற்று அதை தங்கள் வாழ்வில் பயன்படுத்தி மேலும் உயர வேண்டும் என்று மனதாக வாழ்கிறோம். இந்த குழுவினர் இன்னும் பல வெற்றிகளை பெறட்டும். எல்லா பல இளைஞரின் ஆசீர்வாதத்தோடு அவர்கள் குழுவினர் மென்மேலும் உயர அவர்களை மனதாக வாழ்த்துகிறார்கள். திரு சதீஷ் அவர்களுக்கும் அவர் குழுவினருக்கும் மீண்டும் ஒருமுறை திருப்பூர் நகைச்சுவை தனது மனமான நன்றிகளை வாழ்த்துகிறேன்.